ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே பிரம்ம முகூர்த்த பூஜை தாங்க. மகாலட்சுமி பூஜை, துளசி பூஜை, நிலவாசல் பூஜை தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நிலவாசல் பூஜை கண்டிப்பாக செய்யணும். எல்லாருமே செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப நம்ம நிலவாசலை பார்த்தோன்னே நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் நமக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ் நிலவாசலில் நம்ம குடும்ப குலதெய்வமே அந்த இடத்துல தான் இருக்கும். மகாலட்சுமி அம்மன் எல்லாமே நிலக்கொண்டு தெய்வங்கள்லாம் இருக்கும். அதனால தான் நிலவாசல் பூஜை பண்ணணுன்றது சொல்லுவாங்க. எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இதெல்லாம் விவரங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நிலவாசல் பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நான் நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததெல்லாம் செட்டிநாடு அம்மனி சேனல்லேருந்து தான் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த அக்கா ரொம்ப பாசிட்டிவாகவே இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. அவங்க வீடியோ பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா போர் அடிக்காமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கேவும். நிலவாசல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறையில் கோமாதாவுக்கு, மகாலட்சுமி அம்மாவுக்கு, லக்ஷ்மி குபேரருக்கு இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பாலாபிஷேகம் தான் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரைடே அப்படின்றதுனால அன்றைக்கி மகாலட்சுமி அம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கோமாதாவும் மகாலட்சுமி அம்மா ஒன்று தான். கோமாதா மகாலட்சுமிக்கு சமமானது. அதனால் நம்ம மகாலட்சுமி மாதிரி தான் கோமாதாவையும் வழிபாடு பண்ணி வருவேன் எப்போவுமே. இது பூஜை அறையில் ஃப்ராஸில் வச்சுருப்பேன் கோமாதா விக்கிரகம். இது போட்டிக்குள்ளே நம்ம துளசி பக்கத்தில் வைக்கணும் அப்படின்றக்காக தான் நான் நார்மலாக இருக்க கோமாதா வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுறேன். போட்டிக்குள்ளே மகாலட்சுமி கோமாதா அது அவங்க தனியாக இருப்பாங்க. இது பூஜை அறையில் தான் இவங்கள வச்சு வழிபாடு பண்ணுவேன். நான் நிறையா விஷயங்கள் எனக்கு நிறைய இப்போல்லாம் தெரிய வர்றதுனால அந்த இதை என்ன தெரியுதோ அதை ஃபாலோ பண்ணி நான் கரெக்டாக செஞ்சு வர்றதில் எனக்கு அவ்வளோ மன திருப்தி இருக்குது, மன நிறைவு இருக்குது. பிரபஞ்ச சக்திகிட்ட டெய்லி ஒரு வேண்டுதல், ஒரே வேண்டுதலை வச்சு தான் இந்த 6 மாதமாக வேண்டிக்கிட்டு இருக்கேன். அது என்றைக்கு எனக்கு நிறைவேற போகுதுன்னு தெரில. ஆனால் நிறைவேறிடும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். அது அந்த நிலைமையில தான் எனக்கு இப்போ நடந்துகிட்ருக்குது. அது என்னன்றதை அது நடந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.